ஃபினான்ஷியலி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கு. என்ன கஷ்டம் இருந்தாலுமே எங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்குறதுல வந்து அவங்க தவறுனதே கிடையாது. அதில் காம்ப்ரமைஸும் பண்ணது கிடையாது. பார்த்து பார்த்து ஸ்கூலில் சேர்ப்பாங்க. அண்ட் ஸ்கூல் பக்கத்தில் இருக்கா, அதில் மாரல் வேல்யூஸ் இருக்கா, இல்லை வெறும் சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணுறாங்களா, இதெல்லாம் பார்த்து தான் ஸ்கூலே சூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அது பக்கத்துலேயே இருக்கணும். வீட்டில் ஒன்று பக்கத்து, நான் ஒரு வேர்ஸ்ட் கேஸ் வந்து பக்கத்து பில்டிங்கே ஸ்கூல்லலாம் நான் படிச்சிருக்கேன். அண்ட் ஒரு 10 மினிட்ஸ், அந்த 10 மினிட்ஸ்க்கே ஸ்கூல் பஸ், ஸ்கூல் வேன் இருக்கும். ஸோ சேஃப்டி அண்ட் எஜுகேஷன் இது ரெண்டுமே வந்து அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணதே கிடையாது. அண்ட் அவங்க ஃபினான்ஷியலாக ஒரு குட் பிளேஸில் இல்லாத போது கூட என் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அவங்களோட பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் அப்படின்னு கேட்டு வந்தாங்கன்னா எங்கள் அம்மா வந்து அவங்க ஜுவல்ஸ் எடுத்து கொடுத்ததெல்லாம் நான் பார்த்துருக்கேன். எனக்கு இன்னும் அது ஞாபகம் இருக்குது. ஸோ நான் நம்புறது ஸ்கூல் எஜுகேஷனை தாண்டி, காலேஜில் படிக்கிறதெல்லாம் தாண்டி, வீட்டில் நம்ம என்ன வேல்யூஸ் கற்றுக்குறோமோ அது நம்மளை அறியாமல் சப்கான்ஷியஸ் மைண்டில் அது இருக்கும். அது என்றைக்காக இருந்தாலும் நம்மள ஒரு ஆஸ் அ பர்சனாக அது வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். கைண்ட்னஸ் இல்லை ஜெனராசிட்டி, இந்த மாதிரி எந்த வேல்யூஸ் எங்கள்கிட்ட ஒரு கம்மியாக கொஞ்சம் ஒரு பர்சன்டேஜ் இருந்தால் கூட அது எங்கள் அப்பா அம்மா கிட்டேருந்து வந்தது தான். ஸோ ஐ திங்க் இதெல்லாம் அப்பா அம்மா கிட்டேருந்து நாங்கள் சின்ன வயசுலேருந்து பார்த்து கற்றுக்கிட்ட, தெரிஞ்சுக்கிட்ட விஷயம்.